சந்தகை பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பூ போல் வரும். நம்ம மாவு கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறது இதுக்கு தான். அப்படி ஒட்டவே ஒட்டாது இந்த சந்தகை. இப்போ இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமான டிஃபன் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து சந்தவை. இந்த சந்தவை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இப்போ தான் வந்துட்டு நூடுல்ஸுன்னு சொல்லிட்டு அதை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் பாட்டி தாத்தா காலத்துலேயே வந்துட்டு இந்த சந்தவை தான் நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அந்த சந்தகை வந்து இன்றைக்கி 10 to 15 பேர்த்துக்கு வந்து நம்ம எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த சந்தவை பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளி சந்தவை, அதுக்கு அடுத்தது எலுமிச்சம்பழ சந்தவை, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இனிப்பு, அதுக்கு தேங்காய் பால் வச்சு இந்த மாதிரி 4 வெரைட்டி ஆஃப் சந்தவை வந்து இந்த வீடியோவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம 10 to 15 பேர்த்துக்கு நம்ம சந்தவை செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிலோ புழுங்கல் அரிசி, அதாவது இது இட்லிக்கு போடக்கூடிய அரிசி தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இட்லி அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 5000 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, எது நீங்கள் இட்லிக்கு போடுவீங்களோ அந்த அரிசியை 4 மணி நேரம் முன்னாடியே ஒரு 3 டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு ரொம்ப நைஸாக மாவாட்டி எடுத்துக்கணும். இட்லி பதத்துக்கு இல்லை, இட்லி பதத்தையும் தாண்டி ரொம்ப நைஸாக மாவாட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 4 மணி நேரம் முன்னாடியே வந்து அரிசி ஊற வச்சாச்சு, நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கோம். இதை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து ஆட்டியாச்சு. நம்ம வந்து ரொம்ப நைஸாக ஆட்டியிருக்கிறோம். இட்லி பதத்தை விட ரொம்ப நைஸாக ஆட்டணும். இது வந்து முறுக்கு மாவு மாதிரி ஆட்டணும். அந்த மாதிரி நைஸாக ஆட்டினோம்னா தான் சந்தை வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்குது. நம்ம அதுங்களாட்டி இட்லி தட்டில் இந்த மாதிரி துணியை போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஒவ்வொரு இதில் நம்ம வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்குதே, நம்ம இந்த ஊற்றி வச்சு இட்லியே இப்படி வச்சிடலாம். இப்போ இட்லி ஊற்றி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இது வந்து பெரிய அடுப்புங்கனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த இட்லி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு இப்படி குத்தி பார்த்தோம்னா உள்ளே வந்து ஒட்டாமல் வரும். அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் வந்து ஒவ்வொரு இட்லி போட்டு புளியறதுக்காக கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட மாவு நிறையா இருக்கனால நான் இட்லியும் பெருசாக போட்டிருக்கேன். இந்த இட்லியை வந்து நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். நம்ம வந்து ஆறுச்சுன்னா புளிய முடியாது. அதனால் நான் இப்போ எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கிறேன். இப்போ இட்லி இப்படி ஃபோர்க் வச்சு எடுத்தோம்னா அப்படியே வந்துடும். இப்போ வந்து இட்லி நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்த இட்லி ஊற்றிக்கலாம். அது புளியறதுக்குள்ளே இது வெந்துடும்.
இப்போ இட்லி எல்லாம் வெந்துருச்சு. நம்ம ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி சந்தக மரையும் எடுத்தாச்சு. இது வந்து நல்லா கழுவிட்டு இந்த ஹோல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து சூடாக இருக்கிற இந்த இட்லியை வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி வந்து போட்டுக்கலாம். நம்ம இது ஃபுல்லாக இந்த இட்லி போட்டுக்கலாம். இட்லி வந்து ஹாட் பாக்ஸில் தான் இருக்கணும். அது வந்து சூடாக தான் இருக்கணும். ஆறிச்சுன்னா புளிய முடியாது. இப்போ இதில் போட்டுட்டு இப்போ இந்த இதை வந்து அப்படியே திருவினோம்னா இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் வந்தால் அதையும் எடுத்து இதில் உள்ள போட்டுட்டு அடுத்த இட்லி வச்சுக்கலாம். இந்த குழலில் வந்து எவ்வளோ 2 இட்லி பிடிச்சாலும் வச்சுக்கலாம், இல்லை 1.5 இட்லி பிடிச்சாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம திருவிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கப்பில் நிறைஞ்சிருச்சு. சந்தகை பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பூ போல் வரும். நம்ம மாவு கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறது இதுக்கு தான். அப்படியே ஒட்டவே ஒட்டாது இந்த சந்தகை. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே பூ போல் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஹாட் பாக்ஸை மூடி வச்சிடணும். இப்போ நம்ம சந்தவை வந்து புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து தக்காளி சந்தவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி சந்தவை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ பெரிய வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 6 வரமிளகாய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி இலை, 4 பச்சை மிளகாய், தாளிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ தக்காளி சந்தவை தாளிக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து சிறிதளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகாய் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதங்கி இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சந்தவை போடுவோமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க சந்தகையை போட்டு கலரிக்கலாம்.
இப்போ நம்ம சந்தவையெல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேவை வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது எலுமிச்சம்பழ சேவை வந்து தாளிச்சுக்கலாம். எலுமிச்சை சந்தவை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 எலுமிச்சம்பழம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 10 வரமிளகா, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி இலை, தாளிக்க தேவையான அளவு எண்ணெய். நம்ம எலுமிச்சை சேவை தாளிக்கிறதுக்கு நம்ம 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிட்டு நம்ம சாறு எடுத்து வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேவையை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம எலுமிச்சை சேவை செய்யும் பொழுது எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வரமிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போடணும். அடுப்பு எரியும் போது மஞ்சத்தூள்லாம் போட்டிங்கன்னா கருத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். அடுத்தது இப்போ வந்து எலுமிச்சம்பழ சேவை வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வெள்ளையாகவே இந்த சேவை வச்சுருப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துகிட்டு அது கூட நம்ம நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு கலந்து இதில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து தேங்காய் திருவி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு கலந்து கொடுக்கலாம். பால் பிடிக்காதவங்க தேங்காய் போட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஸ்வீட்டுக்காக நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இந்த ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து வடித்து தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், அல்லது வெல்லம் சேர்த்துக்கலாம், அல்லது பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். இல்லை இது எதுவும் பிடிக்காது ஒயிட் சுகர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துறேன். தேங்காய் பால் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு சூடு பண்ண வேண்டாம். நாட்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லா கரையிற வரைக்கும் விட்டால் போதும். அடுத்தது 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா நமக்கு தேங்காய் பால் ரெடி. நம்ம சர்க்கரை வந்து நம்ம தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வெறுமனே இந்த சேவை போட்டு இப்படி எடுத்து போட்டுட்டு அது கூட நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்கிற சந்தகையில் வந்து நம்ம இதை போட்டோம்னா நல்லா ஒன்றா சேர்ந்துக்கும். இது சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம், பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். இது எதுவுமே பிடிக்கல, எனக்கு ஒயிட் சுகர் தான் பிடிக்குன்னா அது உங்கள் விருப்பப்படி அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம பாரம்பரிய டிஃபனான சந்தகை எப்படி செய்யுதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தக்காளி சேவை, எலுமிச்சை சேவை, ஸ்வீட் சேவை, தேங்காய் பால் சேவை, இப்படி 4 வெரைட்டி இந்த வீடியோவில் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.